சார் முதல்ல அனைவருக்கும் வணக்கம். அம்பாள் வந்தனால அந்த அம்பாள் அனுகிரகம் உங்களுக்கு நம்மளுக்கு மொத்தத்தை நம்ம நாட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஏன் சார்பிலையும் நான் சேர்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் என்னோட தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் அனைவருக்குமே தீபாவளியோட நல்வாழ்த்துக்கள். அதே போல் இன்றைக்கி பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம சந்திக்கிற காரணம் என்னென்னா, கடந்த வாரம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு வருகை தந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சார்பில் சேர்ந்துப்பட்ட கோரிக்கைகள் அத்தனையுமே நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 26,000 கோடிக்கு இண்டஸ்ட்ரியை நம்ம மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம சார்பில், நம்ம மாவட்ட தொகுதி மக்கள் சார்பில் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணனுக்கு நன்றி. அதேபோல் அண்ணனுக்கு நேரடியாக சென்று நன்றி சொல்கிற விதமாக 2 நாட்கள் முன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லி வந்தோம். அப்போது அண்ணன் என்னென்ன பணிகள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு சொன்ன அந்த அடிப்படையில் நம்ம மாவட்ட பொறுத்தளவில், முக்கியமாக ஓசூர் பொறுத்தளவில் இண்டஸ்ட்ரி வருது, இண்டஸ்ட்ரி ஹப்பு டெவலப் ஆகிட்டுருக்கு. இமிடியேட்டாக என்ன பண்ணணுன்னு கேட்கும்போது, முதல்ல நம்ம காவேரி வாட்டர் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி அதுக்கு தேவையான பணிகள் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ட்டு கோரிக்கை கொடுத்தோம். உடனடியாக அவர் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், போக்குவரத்து நெரிசல்ன்றது ரொம்ப பலமாக இருக்குது. ஹெவி டிராஃபிக் கன்சப்ஷன். அதுக்கு என்ன வழி என்னும்போது, அடிஷ்னலாக ரிங் ரோட்ஸ், ஏற்கனவே ரிங் ரோட்ஸ் இருக்குது, அந்த அடிஷ்னலாக அந்த ரிங் ரோட்ஸ் பணிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு அந்த ரிங் ரோட்ஸில் என்டையர் ரிங் ரோட்ஸுக்குமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுக்கணுன்ட்டு கேள்வி அண்ணன் கேட்டதாக அது பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விமான நிலையம் அறிவிச்சிட்டாங்க, இன்னும் வரல, அது பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லன்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. தயவுசெய்து அந்த சந்தேகம் தேவையில்லை. நிச்சயமாக அண்ணன் தளபதியார் சொன்ன மாதிரியே நம்ம மாவட்டத்துக்கு விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கண்டிப்பாக வரும். அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வர்றதுக்கு 2-3 இடங்கள் தேர்ந்து பண்ணுறதுக்கு சொல்லி பரிசீலனை இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அண்ணன் தளபதியார் வந்து அவரே அடிக்கல் நாட்டுவார்ன்ட்டு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓசூர் பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இதுவரை 1,500 கோடி ரூபாய்க்கு பணிகள் நம்ம கார்ப்பரேஷன் லிமிட்டில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, கடந்த முறை அண்ணன் தளபதியார் வரும்போது பக்கத்து தொகுதியான தளிக்கு பல்வேறு அறிக்கைகளில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அத்தினுமே விரைவில் அந்த பணிகளை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே போல் நான் மாண்புமிகு முதலமைச்சர் பார்க்கும்போது ஊத்தங்கரை பொறுத்தவரையில், நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஊத்தங்கரை பொறுத்தவரையில் ஒரு நிறைய அந்த பார்டரில் இருக்குது. அந்த பார்டர் கிருஷ்ணகிரிக்கு வரணும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்குன்றது, அந்த போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி ஊத்தங்கரில் பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் எந்த காலேஜுமே இல்லை, கவர்மெண்ட் ஒரு காலேஜ் வேணும்னு கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்கூர் அசம்பிளி பொறுத்தவரையில் ஒரு செப்பரேட்டாக போச்சம்பள்ளியில் ஒரு யூனியன் ஆஃபீஸ்
அமைத்து கொடுக்குறோன்ட்டு அண்ணன்கிட்ட கேட்டிருக்கிறோம். அதே பார்த்திங்கன்னா பர்கூர்லேயே ஏதாச்சும் ஜெகதேவி சரௌண்டிங்கில் நிறைய மேங்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அங்கே மேங்கோ பல்ப்புது ஒரு இண்டஸ்ட்ரி வேணும்ன்ட்டு அண்ணன்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2006 நம்ம கவர்மெண்ட்டில் வேப்பன்பள்ளியில் ஒரு பஸ் ஸ்டாண்டை நாம் அன்றைக்கி ஆரம்பித்தோம். நடுவில் அந்த பஸ் ஸ்டாண்டு ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ பயன்படுத்துக்க கரெக்டாக இல்லை. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்டு மக்கள் பயணத்துக்கு கொண்டு வரன்ட்டு சொல்லியிருக்கிறோம். அது பரிசீலனை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூளகிரி அருகில் இன்பிட்வீன் சூளகிரியில் ஒரு பாலிடெக்னிக் வேணும்ட்டு கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வேப்பன்பள்ளியிலும் சரி அடிஷ்னலாக உருவர் சந்தை அங்கே இல்லை, அந்த பார்டர் அந்த பக்கம் போனால் கர்நாடகா ஆந்திரா போயிடுவோம். இந்த பக்கம் நம்ம லாஸ்ட்டுக்கு வரணும். ஸோ அங்கே ஒரு உழவர் சந்தை வேணுட்டுக்கு இந்த கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பணிகளெல்லாம் பார்க்குறதுக்கு அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஒரு அதிகாரி அவரை நியமனம் செஞ்சு 10-15 நாட்களுக்குள்ளே இந்த பணிகளெல்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்ட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் கொடுக்கணுன்ட்டு ஆணையிட்டிருக்கார். நிச்சயமாக இன்னொரு 10-12 நாளில் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அண்ணன் தளபதியார் வந்து போன பிறகு நம்ம எக்ஸ்பெஷலி ஓசூர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நிறைய இல்லீகல் மைன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டுமல்ல ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அண்ணன் தளபதியார் வந்து போன பிறகு ஏற்கனவே நம்ம சரௌண்டில் இருக்கிற பைமாஸ் நம்பர்ஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 1,500 ஏக்கர்ஸ் இருக்குது. அந்த 1,500 ஏக்கர்ஸ் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேணும். ஃப்யூச்சரில் இன்றைக்கி நிறைய ஃபாஸ்ட்டான டெவலப் ஆகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அந்த இடமெல்லாம் மக்களுக்காக வேணும்ன்ட்டு நம்ம கோரிக்கை கொடுத்துருக்குறோம். அதனால தான் இதுவரை அது எந்த விதமான ஸ்டெப் எடுக்காமல் அந்த லெட்டர் கொடுத்துட்ட பிறகு தான் இனி வர அந்த பணிகள் அப்படியே நீக்குது. ஆனால் ஆல் ஆஃப் சடன்னா அண்ணன் தளபதியார் வந்து போன பிறகு அந்த பகுதியில் நிறைய அங்கே இருக்கிற நிலத்தை நிறைய பேர் ஜேசிபி வச்சு ரோடுகள் லெவல் பண்ணி இது எங்களோட சொந்த இடம், யாருக்குமே இன்னும் பட்டாவே இல்லை, இதெல்லாம் எங்களோட சொந்த இடம் மட்டும் சொல்லி அண்டை மாநிலத்துக்காரங்களை கூப்பிட்டு அங்கே வாடகை கொடுத்துருக்க மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது எங்கள் ஆட்களுக்காக போய் அங்கே போய் பார்க்கும்போது இந்த பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஜேசிபி வச்சு வேலைக்கு போயிட்டுருக்கு. உடனடியாக இந்த பணிகள், இந்த தப்பான வதந்திகள் விடாமல் இந்த பணிகளில் செய்யாமல் அது மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டுருக்குறோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த பணிகள் நிறுத்திட்டு எது மக்களுக்கு தேவைப்படுதோ மக்கள் பயணிகள் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு கோரிக்கை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேசிபியோட வேலை பண்ணிட்டுருக்காங்க. ஜேசிபியோடு கொடுத்து வேறு இண்டஸ்ட்ரிக்கு, ஏற்கனவே இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தாமல் வேறு இண்டஸ்ட்ரி இவங்களுக்கு ப்ரைவேட்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இது பண்ணக்கூடாது, இது தவறான ஒரு போக்கு. உடனே இது கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி ஏற்கனவே நம்ம ஹோசூர் பொறுத்தவரையில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. வர காலகட்டம் இப்போ கூட ஃபெஸ்டிவல் சீசன் பணிகள் எக்ஸ்பெஷலி ஹோசூர் டு பாகலூர் ரோட்டில் நீங்கள் பார்க்கும்போது பணிகள் ஒரு சைடு ஒரு சைடு நிறுத்திட்டுருக்காங்க, பணிகள் பண்ணலை. அது மட்டுமல்ல, அந்த பண்ணுற ஆஸ் பர் ஹைகோர்ட் டைரக்ஷன், சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இருக்கான ஏற்கனவே இருக்கிற ரோட்ஸு நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ரோட்ஸ் அமைக்கணும், ரோட்ஸ் அதை ரிப்பேர் பண்ணணும்னா இருக்கிற லெவல்லையே அதை கம்ப்ளீட் டிக் பண்ணி நோண்டி எடுத்துகிட்டு அதே இல்லாத ரோடு போடணும். இதுதான் நாம்ஸ். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்களா பாலூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கடையோட பாதி கடைக்கு மேலே இருக்குது ரோடு. அது பண்ணக்கூடாது, அது தவறான போக்கு. உடனடியாக அந்த டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி மாவட்ட ஆட்சியும் சரி போய் நேரடி பார்த்து அந்த வேலைகளில் ரீவேலை பார்க்க சொன்னேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை வந்தாலும் பூரா தண்ணிக்கு பூரா கடைக்குள்ளுங்க போய்ட்டு நிறைய கடைங்க போய்ட்டுருக்கு. அது தவறான ஒரு அணுகுமுறை. உடனடியாக அந்த வேலை திரும்பி ஏற்கனவே எப்படி இந்த ரோடு இருக்கோ கடைக்கு கீழே இந்த ரோடு மாதிரி கம்ப்ளீட் பூரா ஆஸ் பர் நாம்ஸ், அரசாங்கம் என்ன நாம்ஸ் வருங்க அந்த நாம்ஸ் அதில் கம்ப்ளீட் பூரா டிக் பண்ணி
ரோடு போட வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ஏற்கனவே கலெக்டர்கிட்ட நாலேஜ் கொடுத்துட்டு கலெக்டர் நாலேஜுக்கு கொண்டு போயிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற சின்ன நெரிசல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் அந்த கூட்டம் இந்த நெரிசல் கிட்டத்தட்ட 41 ஃபேமிலிக்கு 41 உயிருக்கு போயிருக்கு. எங்கள் சார்பில் முதல்ல அவங்களுக்கு நான் மனதாக சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி எந்த விதமான இன்னும் ஃப்யூச்சரில் தவறு நடக்காமல் இருக்கிறதுனால தான் உடனடியாக நம்ம ஓசூர் டவுனில் இருக்கிற கிராக்கர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பண்டிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை நிறைய கிராக்கர்ஸ் இருக்குது. இதை ஒட்டு மொத்தமாக கர்நாடகா மாதிரி ஒசூர் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அவுட்டரில் கொண்டு போய் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் அந்த கிராக்கர்ஸ் வச்சா நல்லா இருக்கும். இந்த ஆலோசனை நான் கலெக்டருக்கு ரிட்டர்னில் கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் உடனடியாக மக்கள் பிகாஸ் நம்ம வெரி ஷார்ட் பீரியடில் இருக்குது. திரும்பி எந்த விதமான அசம்பவம் நடத்தக்கூடாது. அதனால தான் சொல்லுவோம். வேதாயத்தை சொல்லுங்கள் சார். சார் இது இப்போ இல்லைங்க, நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இது சம்மந்தமாக அரசாங்கத்தை சொல்லியிருக்கோம். அரசாங்கம் அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். பியூரிஃபை பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறோம். பியூரிஃபை பண்ணுறேன். நான் எம்எல்ஏ இருக்கும்போது தான் நம்ம டிவியில் தான் நாங்கள் பியூரிஃபை ஒரு பிளான்ட்டை போட்டிருக்கோம். அந்த பிளான்ட்லேருந்து நம்ம செகண்ட் சிப்காட் போகிற மாதிரி தண்ணி வருது. கிட்டத்தட்ட 3 lakh லிட்டர்ஸ் வருது எவ்ரிடே. டொமஸ்டிக் பர்பஸ்க்காக நம்ம ஏற்கனவே நான் எம்எல்ஏ இருக்கும்போது அந்த வேலை பண்ணியிருக்கிறோம். அங்கே ஒரு பியூரிஃபை பிளான் பண்ணி அந்த பிளான்ட்லேருந்து செகண்ட் சிப்காட்டுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது தொடர்ந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க சார்.